திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு நேத்து தான் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த உத்தரவு பிறப்பிச்சு சரியா 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள முருகபெருமான் அவருடைய திருக்கோயில் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே கதறி அழறாங்க. கோயிலை இடிக்காதீங்க இடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே கதறாங்க. அரசு கிட்ட முறையிடுறாங்க. ஆனாலுமே அரசாங்கம், அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அந்த அரசாங்கம் மக்கள் யாருமே சொல்றத கேட்காம அந்த இடத்துல முருகபெருமான் அவருடைய திருக்கோயில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல முருகபெருமான் கோவில்ல தவறான விஷயத்துல ஈடுபட்ட பெண்மணி, அந்த பெண்மணிய அங்க இருந்த முருகபெருமான் பக்தர்கள் எல்லாருமே அடிச்சு விரட்டி தள்ளியிருக்காங்க. அந்த பெண்மணி என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல பக்தர்கள் எல்லாருமே அந்த பெண்மணியை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அடிச்சு விரட்டி தள்ளியிருக்காங்க. அப்படி அந்த பெண்மணி முருகபெருமான் கோவில்ல என்ன தவறான விஷயத்துல அந்த பெண்மணி ஈடுபட்டுச்சு, அதே போல பழிவாங்கும் நடவடிக்கையாக தான், அதாவது நேத்து தான் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு வந்த கையோட பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இப்ப இந்த கோவில தமிழக அரசு, இந்த ஸ்டாலின் அரசு அவங்க இடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரமும் தற்போது வெளியாகி இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா முருகப்பெருமான் கோவில்ல அந்த பெண்மணி என்ன தவறான விஷயத்துல ஈடுபட்டாங்க, பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இப்ப முருகர் கோயிலை இடிச்சிருக்காங்க ஸ்டாலின் அரசு அப்படின்னு இந்த தகவலை பத்தின முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது இன்னைக்கு காலையில திருப்பூர் மாவட்டம் திருமாநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அதிகாரிகள் வராங்க. அவங்க எல்லாருமே அங்க செல்வமுத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இந்த செல்வக்குமரன் அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயில், இந்த இடம் வந்து ஒரு பொது இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதாவது அரசு இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த கோவிலை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு இப்ப அந்த கோவிலை இன்னைக்கு காலையில அங்க வந்த அரசு ஊழியர்கள், அதாவது நம்ம தமிழக அரசு ஸ்டாலின் அவருடைய அரசு அவங்களுடைய ஊழியர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு காலையில பெருமாநல்லூர்ல இருக்கிற அந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமான் கோவிலை இடிக்கிறாங்க. அப்போ இடிக்கிறப்ப அங்க எடுக்கப்பட்ட அந்த மோசமான அந்த பதைக்கும் அந்த காட்சி தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்போ அந்த கோவிலை இடிக்கிறப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள், அங்க இருக்கிற முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கத்துறாங்க, கோவிலை இடிக்காதீங்க இடிக்காதீங்க அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் அவங்க யாருமே அதை கேட்காம சில நிமிடங்கள்லயே அங்க இருக்கிற முத்துக்குமரன் அப்படிங்கிற முருகப்பெருமான் அவருடைய திருக்கோயிலை இடிச்சு தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை கேட்ட இந்து முன்னணி அவங்க அந்த குழு அவங்க எல்லாருமே உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து அங்க போலீசார்கள் அவங்க கிட்ட தள்ளுமுள்ளு வாக்குவாதம் சண்டையில ஈடுபட்டு கோவில இடிக்க விடாம தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்து முன்னணி அங்க மூத்த தலைவரா வந்தவர் அவரை கீழே தள்ளிவிட்டு அவருக்கு காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. அவர் மருத்துவமனையில இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க போராட்டத்துல இறங்கின 100க்கும் அதிகமான ஊர் மக்கள், முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாரையுமே போலீசார்கள் அவங்க கொண்டுட்டு வந்த அந்த வாகனத்துல கைது பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அங்க நடந்த தள்ளுமுள்ளு சண்டை அந்த வீடியோவும் இப்ப வெளியாயிருக்கு. அந்த வீடியோவையும் ஒரு சில வினாடிகள் இங்க நீங்களே பாருங்க. உடம்பு சரியில்லாம இருக்காரு. இப்படி இன்னைக்கு உச்சக்கட்ட அராஜகம், அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சக்கட்ட அராஜகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுவும் எப்படின்னா
நேத்து தான் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவு நேத்து காலையில வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில திருப்பூர்ல இருக்கிற பெருமாநல்லூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கிராமத்துல அந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே செல்வ முத்துக்குமரன் அப்படிங்கிற இந்த முருகப்பெருமான குலதெய்வம் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த புனிதமான கோவில தான் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு அவங்க அது அரசு இடத்துல கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு அந்த கோவிலுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோவில அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருடைய கண் முன்னாலேயுமே ஈவு இறக்கம் இல்லாம இடிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு அவசர பதிவு இன்னைக்கு அவரு போட்டிருக்காரு. அதாவது யார குளிர்விக்கிறதுக்காக இந்த கோவில இப்ப நீங்க இடிச்சிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு திமுக அரசை பார்த்து. ஏன்னா நேத்து தீர்ப்பு வந்திருக்கு. நேத்து தீர்ப்பு வந்ததையொட்டி முஸ்லிம்கள் எல்லாருமே நிச்சயமாக நம்ம திராவிட மாடல் அரசு அவங்க மேல அதிருப்தியில இருப்பாங்க. ஏன்டா இது திமுக அரசு நமக்கு ஆதரவா எதுவும் செய்யலையே, திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நமக்கு உதவி பண்ணல அப்படின்னு முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே அதிருப்தியில இருப்பாங்க. அப்போ அவங்கள கொஞ்சம் குளிர்விக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த முருகப்பெருமான் கோவில் வந்து அரசு இடத்துல கட்டியிருக்காங்க. அதனால இந்த முருகப்பெருமான் கோவிலை இடிக்கிறோம் அப்படின்னு இடிச்சா, இந்த விஷயத்த பார்த்துட்டு முஸ்லிம்கள் எல்லாருமே சரி திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில் விவகாரத்துல அரசால எதுவும் செய்ய முடியல போல இருக்கு. அதனாலதான் இப்ப இங்க இருக்கிற முருகர் கோவிலை இடிச்சிருக்காங்க. அதாவது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தான் தமிழக அரசு ஸ்டாலின் அவர் இருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்ல தமிழக அரசு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இப்ப அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சு இதோட நிற்பாட்டிக்கங்க, எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு யார குளிர்விக்கிறதுக்காக இந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கடுமையாக இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அண்ணாமலை. இப்படி திருப்பூர்ல தான் இங்க முருகப்பெருமான் அவருடைய கோவில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற முருகப்பெருமான் கோவில்ல ஒரு கிறிஸ்துவ பெண்மணி பாத்தீங்கன்னா, அவங்க மலை மேல முருகப்பெருமான் கோவில் அந்த சின்ன மலை மேல ஏறி போய் அந்த மலை மேல அந்த பெண்மணி கிறிஸ்துவ போதனைய அங்க கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் அவங்க எல்லாருக்குமே போதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் வேலைய அந்த பெண்மணி முருகப்பெருமான் கோவில் அந்த குன்று அந்த சின்ன மலை மேல ஏறி போய் அந்த இடத்துல அந்த பெண்மணி கிறிஸ்துவ மதத்தை பரப்புற வேலையில அந்த பெண்மணி அங்க ஈடுபட்டிருக்காங்க. மத போதனையிலையும் அந்த பெண் சில விஷயங்கள் அந்த மலை மேல செஞ்சிருக்காங்க. ஸோ அங்க நடந்த அந்த வீடியோ அது எல்லாத்தையுமே கூட இங்க கொஞ்சம் பாருங்க. நில்லுங்கம்மா நில்லுங்க, பயமா இருக்குல்லம்மா, புடிமா புடிமா புடிமா, கோயில் அத்தாரிட்டி இல்லம்மா நில்லு நீ ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டு போயிடலாங்க. நீ எப்படி கோயில் மேல வந்து மத பிரச்சாரம் பண்ணலாம்? அதுவும் முருகன் கோயில வந்து மத பிரச்சாரம் எப்படி பண்ணுவேன்? இல்லம்மா சரி விடுங்க, இல்லம்மா சரி விடுங்க, இல்ல விடுங்க, இல்ல கேக்குப்பா உடுப்பா தம்பி கேக்குது. லோக்கல் ஆளுங்க கேட்டாதான் இங்க பாரு, இதனால அவங்க அம்மாவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆள் வரட்டும் நில்லு, நீ ஆள் வரட்டும் நில்லு. அவர் கேக்குறாரு கேள்விக்கு உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா சொல்லுங்க. சுபா எங்க இருந்து வரீங்க? ஏதாவது ஆதார் கார்டு காட்டுங்க. உங்க பேர் சுபா தானான்றதுக்கு ஆதார் கார்டு காட்டுங்க. ஆதார் கார்டு காட்டுங்க, போன் நம்பர் கொடுங்க. உங்களை யார் அனுப்புனது? உங்க மேல எங்க பிரச்சனை கிடையாது. உங்களை யார் அனுப்புனது? முருகன் கோயில்ல வந்து மத பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் சொன்னது? இல்லம்மா ஒரே நிமிஷம் நீங்க நில்லுங்க. கோயில் அத்தாரிட்டி வரட்டும், நாங்க எதுவும் நீங்க கேட்கல. நில்லுங்க, நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க வரீங்க, எதுக்கு கோயிலுக்குள்ள வரீங்க? நில்லுங்கம்மா நில்லுங்க நில்லுங்க, புடிமா புடிமா கொஞ்ச நேரம். இல்ல 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 திட்டுமா, கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க நில்லுங்க. கோயில தரது வரட்டும், கோயில தரது வரட்டும், வந்தோன்னு புடிங்க. இப்படி முருகப்பெருமான் கோவிலுக்கு அங்க மலை மேல வந்து உனக்கு யாரு இந்த தைரியத்தை கொடுத்தது, உன்னை யாரு இங்க அனுப்புனது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பெண்மணியை அடிச்சு தர்ம அடிச்சு அங்க இருந்து விரட்டினது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி கிட்ட இருந்து எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிற சரம் மாறி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த பெண்மணிக்கு தர்ம அடியும் பாத்தீங்கன்னா மலைக்கு மேல வச்சு அங்க பக்தர்கள் யாரும் அந்த பெண்மணியை எதுவும் செய்யல. மலைக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா தர்ம அடிய அந்த பெண்மணியை அடிச்சு பக்தர்கள் எல்லாருமே அடிச்சு விரட்டி தள்ளி இருக்காங்க. இப்படி ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா நேத்து தான் தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்குள்ள அடுத்துன்னு முருகப்பெருமான் கோவில் அந்த 2 இடத்துலயுமே இந்த மோசமான 2 சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது திருப்பூர்ல முருகப்பெருமான் அவருடைய கோவில் அரசு நேரத்துல இருக்கு அப்படின்னு
அங்க இருக்கிற மக்கள்கள் அவங்களுடைய அந்த உணர்வை புரிஞ்சுக்காம அரசு, இந்த ஸ்டாலின் அரசு அந்த கோவில அவங்க எல்லாரும் முன்னாடியுமே தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி முருகப்பெருமான் கோவில்ல போய் மத போதனையிலையும் வந்திருக்கவங்க எல்லாரையுமே மதம் மாற்ற அந்த மாதிரியான செயல்லையுமே இந்த பெண்மணி ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணியை அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே விரட்டி தள்ளிட்டாலும், திருப்பூர்ல அந்த மக்கள் எல்லாருமே அந்த கோவிலை இடிச்ச அந்த சோகத்துல இருந்து எல்லாருமே இன்னும் மீள முடியாத அந்த துயரத்துல தான் இருக்காங்க. முக்கியமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல தீர்ப்பு வந்ததுல தான் தமிழக அரசு முஸ்லிம் அவங்க எல்லாருமே குளிர்விக்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேரடியான குற்றச்சாட்டையும் தமிழக அரசு மேல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடந்திருக்க இந்த 2 மோசமான சம்பவத்தை பத்தியும், முருகப்பெருமான் கோவில தொடர்ந்து தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு அவங்க தாக்கிக்கிட்டு வரத பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க.